சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, போதும் என்ற அளவிற்கு உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்து விட்டது. இதற்கு எல்லாம் காரணம் சில மனிதர்கள் தான். நீ பட்ட வேதனைக்கும் சோதனைக்கும் உங்கள் பிரிவிற்கும் உங்கள் கண்ணீருக்கும் காரணமான அந்த நபர் இப்பொழுது உன்னை காண வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உன்னையும் உன் துணையையும் பற்றி பேச வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வந்த பிறகு நீ என்ன அவரிடம் பேச வேண்டும் என்பதை பற்றி நான் பேசத்தான் நான் வந்திருக்கிறேன். அவர்கள் வரும்பொழுது உன் முகத்திலும் மனதிலும் எந்த ஒரு வேதனையும் கடும் சொற்கள் வராமல் உன்னை பார்த்துக்கொள். அவர்கள் உனக்கு செய்த தீங்கை நானும் பார்த்து கொள்வேன். இதிலிருந்து அவர்கள் தப்பித்து ஓட முடியாது. ஒரு உறவை கெடுப்பது என்பது கொலை பாவத்திற்கு சமம். அந்த பாவத்தை செய்த அந்த மனிதர்களை அந்த இறைவனும் அவர்கள் செய்த பாவமுமே அவர்களுக்கு தக்க நேரத்தில் சரியான தண்டனையை கொடுத்துவிடும். அதை நினைத்து மேலும் மேலும் வரும் அவர்களிடம் நீ பேசி உன் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் நீ கெடுத்து கொள்ளாதே. உன் சாயப்பா சொல்வதை நீ புரிந்து கொண்டாயா? இப்பொழுது நீயும் உன் துணையையும் மீண்டும் இணையும் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் வரும் நபர்களிடம் நீ பேசும் வார்த்தை மிகவும் கடுமையாக இருந்தால் மீண்டும் உங்களின் பிரிவு அதிகமாகும். உன் துணையின் மனது சற்று மாறியே இந்த நிகழ்வு உனக்கு நடக்கப் போகிறது. இனி உன் காடும் இனி உன் கடும் சொற்களால் அதை அவர் அறிந்து மீண்டும் உங்கள் பிரிவு தொடர வேண்டும். தொடர வேண்டாம். வரும் மனிதர்களிடம் நீ அமைதியாக பேசி அமைதியாக அனுப்பிவை. உன் வாழ்க்கை மீண்டும் தொடரட்டும். செய்த பாவத்தை அவர்கள் அனுபவித்தே ஆவார்கள். அது உன் கண்முன்னே நடக்கட்டும். நீ பார்க்கத்தான் போகிறாய் அவர்களது நிலைமையை. பின்பு அவர்களது மனதை நினைத்து உன் வாழ்க்கையை நீ கெடுத்து கொள்ள வேண்டாம். உன் சாயப்பா சொல்வதை நீ புரிந்து கொள்வாய் என்று நான் நம்புகிறேன். வரும் நபரிடம் உன் கோபத்தாபத்தை காண்பிக்காமல் அமைதியாக பேசு. அதனால் நீ பேசும் சொற்களையும் உன் கண்களையும் மட்டும்தான் அவர்கள் பார்ப்பார்கள். உன் வாழ்க்கை மீண்டும் மலர வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. நான் சொல்வதை கவனத்துடன் கேட்டு கவனமாக நடந்து கொள். வரும் உன் துணையின் உறவுகளுக்கிடையே சமாதானமாக பேசி சமாதானமாக நடந்து கொள். உன் சாயப்பா உன்னுடன் உன் நிழலாய் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.